சவுதி அரேபியாவில் இப்போ வரக்கூடிய இந்த டிராஃபிக்லாம் வந்து ரொம்பவும் ஓவராக போயிட்டுருக்குது. எல்லார்ட்டையும் வண்டி இருக்கிறதுனால பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காண்டாக்க, பஸ்ஸுகளுக்கு நிறைய பஸ்ஸுகளை விட்ருக்கான். இப்போ அதுவும் சீப்பு ரேட்டில். அதேமாதிரி மெட்ரோவும் ஓடிக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது டீசல் விலையை ஏற்றிருக்கிறான். இப்போ கொஞ்சம் டீசல் பெட்ரோல் விலையெல்லாம் கொஞ்சம் ஏற்றி விட்டு, அப்போவாது வண்டிகளை வந்து மக்கள் போட்டுட்டு இது மாதிரியான பஸ்ஸு ட்ரெயின் இதில் போட்டோம், அப்போ டிராஃபிக் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தாப்புல இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ இந்த வண்டி இங்கே நிற்கிது, அதுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு இருக்குது பாருங்கள். அது ஃபுல்லாக வந்து பஸ்ஸுக்காக விட்ருக்கான் மெயின். அங்கே அதில் வந்து நீங்கள் வந்து வண்டியை ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 1000 ரியால் ஃபைனு. அது மேலே போர்டும் எழுதி வச்சுருக்கான் பாருங்கள். அதாவது சில பேர் தவறுதலாக அதில் வந்து போயிடுவாங்க, விவரம் புரியாதவங்க, புது டிரைவருக்கெல்லாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கிட்டத்தட்ட 1000 ரியால் ஃபைன் போட்டுருவான். ரெண்டாவது இது வந்து போலீஸுகளுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குது. ரொம்ப அர்ஜெண்ட்டாக போகணும், இல்லை ஆம்புலன்ஸுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு ரோடு, அது ஃபுல்லாக வந்து ஓப்பனாக இருக்கும் கடைசி வரைக்கும். அப்போது உங்களுக்கு சில இடங்களில் வந்து சிக்னல் போட்டிருப்பான். அதனால் வந்து பஸ்ஸு வந்து ரொம்ப குயிக்காக போயிடும். இப்போ நீங்கள் ஒரு டாக்ஸியில் நீங்கள் போகிறத விட, டாக்ஸி தனியாக வண்டி எடுத்துக்கிட்டு போனால் ஒரு நீங்கள் அரை மணி நேரத்தில் போய் சேருவீங்களா? நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னாக்க ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். இங்கே பாருங்கள், இந்த வண்டிலாம் போயிட்டுருக்குதா, மூவிங் போயிட்டுருக்குதுங்களா? இந்த பக்கத்து ரோடு வந்து காலியாக இருக்குதா? இப்போ பாருங்கள், இது ரொம்ப பேர் தெரிஞ்சிருக்கோம். புதுசாக தெரியாதவங்களுக்காகத்தான் அந்த வீடியோவை எடுத்தேன். அங்கே பாருங்கள், அந்த பஸ்ஸு வந்து அங்கேருந்து வருது பாருங்கள். 2 பஸ்ஸும் வரான் பாருங்கள். அங்கேருந்து வர்றது போகிறது, எந்த ஒரு டிஸ்டர்பாக இருக்காது. அவன் பாட்டு ஸ்பீடாக போயிட்டே இருப்பான். நீங்கள் வண்டியில் வந்து இந்த சிக்னலில் நின்று வந்து போய் சேர்கிறதுக்குள்ள 1 மணி நேரம் ஆகும். இந்த பஸ்ஸில் போனீங்கன்னா நீங்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம், 10-15 நிமிஷத்தில். ஆனால் அதுக்கு அலுப்பு பட்டுக்கிட்டு ரொம்ப பேர் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். பஸ்ஸு வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது ரொம்ப சீப்பு ரேட்டு. நீங்கள் வந்து டீசல் போட்டணும், வண்டியோட மெயின்டெனன்ஸு அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம நாட்டிலலாம் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் பலருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் சாத்தியமாங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இங்கே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ அதாவது இந்த பஸ்ஸும் சரி ட்ரெயினும் சரி நல்லா அருமையாக கொண்டு வந்துட்டுருக்குறான். நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுருக்குது. சவுதிகிட்ட பணம் இருக்குது, பிரச்சனை இல்லை அதனால், இல்லையா?